பூஜான்னு பெங்களூரை சார்ந்த ஒரு பொண்ணு. அவங்க ஏற்கனவே சோஷியல் மீடியால iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் சம்பந்தமான சில வீடியோஸ்லாம் பார்த்திருப்பாங்க போல. அதுல அவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா, ஐபோன்ல சில பொருட்களோட விலைலாம் அதிகமா இருக்கு, அதே பொருள் அதே சர்வீஸ் ஆண்ட்ராய்ட்ல சீப்பா இருக்கு அப்படின்ற சில சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, பார்க்க ஏதோ ஃபேக் நியூஸ் போலதான் இருக்கு, ஆனா நாமளே செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஐபோன்ல இருக்க சில ஆப்ஸையும் ஆண்ட்ராய்ட்ல இருக்க அதே சில ஆப்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. Okay guys, so I saw so many videos on social media where people are talking about they're getting different prices on Android phone and different prices on iPhone. There's a huge difference. I didn't trust all those videos thinking that it's fake. But now I just checked. Randomly I just checked. And dude, there's a huge difference. அப்ப செப்டோன்ற ஆப்ல நிறைய பொருட்களோட விலை பயங்கரமா வித்தியாசப்படுது. எந்த அளவுக்குன்னா, சில பொருட்கள் எல்லாம் ஐபோன்ல 100% மேல விலை வச்சு விக்கிறாங்க. Can you see this here? I'm using the Zepto. This is an iPhone and this is an Android phone. And there's a huge difference. Like Zeptoன்றது ஒரு குவிக் காமர்ஸ் ஆப். அதுல நீங்க காய்கறிலாம் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுல 500 கிராம் கிரேப்ஸ் திராட்சை பழம் ஆண்ட்ராய்ட்ல 65 ரூபான்னு காட்டுது. இதே ஐபோன்ல 146 ரூபான்னு காட்டுது. 65 ரூபாயில 100% ஹைக் போட்டாலே 130 ரூபாய் தாங்க வரும். ஆனா அதை விட ஜாஸ்தியா ஐபோன்ல காட்டுது. கேப்சிகம் 37 ரூபாய் ஆண்ட்ராய்ட்ல, 69 ரூபாய் ஐபோன்ல. காலிஃபிளவர் இங்க 20 ரூபாய், ஐபோன்ல 31 ரூபாய். ஆனியன் இங்க 39 ரூபாய், ஐபோன்ல 47 ரூபாய். எப்படி நீங்க வாங்குறது ஒரே பொருள் தான், ஒரே கம்பெனி கிட்ட இருந்து தான் வாங்குறீங்க, ஒரே குவான்டிட்டியில தான் வாங்குறீங்க, அதே குவாலிட்டி பொருள் தான் உங்களோட வீட்டுக்கு வந்து சேரப்போகுது. ஆனா நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை அதிகமா சார்ஜ் பண்றாங்க. அந்த பொண்ணு இந்த விஷயத்த ஒரு வீடியோவாவே எடுத்து இந்த வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி தான் இன்ஸ்டாகிராம்லயே ஷேர் பண்ணிட்டாங்க. வெறும் செப்டோல மட்டும் இல்லங்க, பிளிப்கார்ட்லயும் இதே நிலைமை தான். ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி சௌரப் சர்மான்ற ஒரு நபர் ட்விட்டர்ல சில ஸ்கிரீன்ஷாட்டை போட்டோ எடுத்து போடுறாரு. அது என்னன்னா, பிளிப்கார்ட்ல ஒரு சூட்கேஸ், ஒரு பர்டிகுலர் சூட்கேஸை விக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு ஐபோன் ரெண்டுத்துலயுமே ஒரே மாடலை தான் பாக்குறாரு, ஒரே பிராண்ட தான் பாக்குறாரு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டுல அந்த சூட்கேஸோட விலை 4199 ரூபாய், இதே iOSல 4799 ரூபாய். அதாவது iOS யூசர்ஸ் அவங்க ஐபோன் யூஸ் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதே ப்ராடக்ட், அதே பிராண்ட், அதே குவாலிட்டியை 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். அண்ட் இது பிளிப்கார்ட்டோட நிக்கல, சில ஊர்கள்ல இருக்க ஊபர், ஓலா ஆப்ஸ்ல வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்றாங்க. நீங்க புக் பண்ற பிளைட்ஸோட பிரைசஸ்ல வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க யூடியூப் பிரீமியம் வாங்குறீங்கன்னா கூட ஆண்ட்ராய்டுக்கு 149 ரூபாவா, iOSக்கு மாசத்துக்கு 195 ரூபாவா. இதே கூகுள் ஒன் டிரைவ் யூஸ் பண்ணீங்கன்னா 100 ஜிபிக்கு ஒரு மாசத்துக்கு ஆண்ட்ராய்டுல 35 ரூபாவா, iOSல 179 ரூபாவா. கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம் ஆண்ட்ராய்டை விட iOSல. ஆனா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆக போகுது? ஆப்பிளோட கிளவுட்லயா ஸ்டோர் ஆக போகுது, கூகுள் ஒன்னோட சர்வர்ல தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆக போகுது. அதே சர்வீஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா ஆப்பிளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா காசு. ஏன் நீங்க கேம் ஆடணும்னா கூட, உங்க மொபைல்ல கேம் ஆடணும்னா கூட GTA சான் ஆண்ட்ரீஸோட விலை இங்க 182 ரூபாய், iOSல 699 ரூபாய். இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, 2 விஷயம் சொல்றாங்க. முதல் விஷயம் ஆப்பிள் டாக்ஸ். இங்க ஆப்பிள், ஆண்ட்ராய்டு எந்த போனை யூஸ் பண்ணாலும் சரி, அவங்க ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ள நடக்கிற இன்-ஆப் பர்ச்சேசஸ்க்கு ஒரு கமிஷன் அடிப்பாங்க. அந்த கமிஷன் ஆப்பிள்ல அதிகமா இருக்கு, அப் டு 30% வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்ட்ராய்டுல பிளே ஸ்டோர்ல அந்த கமிஷன் இல்லையாப்பான்னு கேட்டீங்கன்னா, பிளே ஸ்டோர்லயே அந்த கமிஷன் இருக்கான். ஆனா கூகுள் டெவலப்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்குமா, விளையாடுமா. சின்ன டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான், அதிக ரேட்டு தான். இதே பெரிய ஆளுங்க யாருன்னா வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கேம் கம்பெனியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கமிஷனை ரொம்ப கம்மியா பண்ணி கொடுக்குமா. நான் ஆப்பிள் கிட்டே இந்த சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கமிஷன் தான். அதனாலதான் ஆப்பிளுக்கும் எபிக் கேம்ஸுக்குமே பஞ்சாயத்தாச்சு. ஆனா இது எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். யூசுவலா இ காமர்ஸ் விஷயத்துல இந்த மாதிரி ஹெஃப்டி கமிஷன்ஸ்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாட்டியும் அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்குன்னு உங்களுக்கு தனி காஸ்ட் ஆகாது. ஒரு வாட்டி அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சு எல்லாருக்கும் அதே ஒரே ப்ராடக்ட்டையே காப்பி பண்ணி கொடுத்துடலாம். சோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை திரும்பி உருவாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் இ காமர்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்னு ஒன்னு இருக்கு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு ஒன்னு இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே இந்த காஸ்ட் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால இ காமர்ஸ்ல இந்த மாதிரி ஹெஃப்டி கமிஷன்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஆனா இங்க ஆப்பிள் வாங்குச்சா இல்லையான்னு தெரியல, இ காமர்ஸ்ல வாங்குச்சா இல்லையான்னு தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிள் இ காமர்ஸ் சைட்ஸ்க்குலாம் இந்த
இந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட், ஜெப்டோக்கெல்லாம் ஹெஃப்டி கமிஷன்ஸ் சார்ஜ் பண்ணலனாலும், அதாவது இந்த மாதிரி 30% கமிஷன்லாம் சார்ஜ் பண்ணலனாலும் அவங்களே என்ன பண்றாங்க, அந்த ஆப்காரங்களே என்ன பண்றாங்க, டிவைஸை பொறுத்து அதிக காசை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த பொருளோட விலையை ஏத்தி விற்கிறாங்க அப்படின்றதும் கூறப்படுது. சரி, ஏன் iOSக்கு மட்டும் ரேட்டை ஏத்தி விற்கிறாங்கன்னா, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் iOS யூசர்ஸ்க்கும் ஸ்பெண்டிங் பிஹேவியர் பேட்டர்ன் வித்தியாசப்படுது. அதாவது அவங்களோட போனுக்குள்ள அவங்க ஸ்பெண்ட் பண்ற காசு இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வித்தியாசப்படுது. உலகத்துல இருக்க 70% போன்ஸ்ல ஆண்ட்ராய்டு தான் OS இருக்கு. மிச்சம் இருக்க 29ல இருந்து 30% போன்ஸ் iOS இருக்கு. அப்போ iOS மாதிரி ஆண்ட்ராய்டு கிட்ட டபுள் மடங்கு யூசர் பேஸ் இருக்கு. சோ அப்போ ஆண்ட்ராய்டுக்கு அதிகமா காசு வருதா இல்ல iOSக்கு அதிகமா காசு வருதா அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ராய்டுக்கு தானே வரணும். ஏன்னா இங்க தானே நிறைய பேர் இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா iOSக்கு தான் அதிக காசு வருதான், ஆண்ட்ராய்டு மாதிரி டபுள் மடங்கு காசு வருதான். சோ கான்செப்ட் என்னன்னா, iOS வெறும் 30% மார்க்கெட்டை பிடிச்சாலும் அதிகமா செலவு பண்ணக்கூடிய மக்கள், அதுலயும் ஆப்ல காசு அதிகமா போடக்கூடிய மக்கள் இவங்கிட்ட தான் இருக்காங்களாம். ஈவன் அதனாலதான் ஆப்பிள் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யூசுவலா கூகுள் என்ன மாதிரியான ஒரு கம்பெனிங்க, அவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் அதிகமா செல் பண்றாங்களா இல்ல சர்வீசஸ் அதிகமா செல் பண்றாங்களா? ஆப்வியஸா பிக்சல் போனோட ரெவன்யூ விட அவங்க கிட்ட இருக்க சர்வீசஸோட ரெவன்யூ தான் அதிகமா இருக்கும். கூகுள் ஆட்ஸ்ல இருந்து, யூடியூப்ல இருந்து, கூகுள் டிரைவ்ல இருந்து, இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்க பல சர்வீசஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு அதிக ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். இப்ப அதே ஆப்பிள் என்ன மாதிரியான ஒரு கம்பெனினா என்ன சொல்லுவீங்க? அவங்க கிட்ட இருக்க சர்வீசஸை விட ப்ராடக்ட்ஸ் தான் அதிகம். அவங்க ஐபோனை விற்பாங்க, லேப்டாப், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் வாட்ச், ஐபேட்னு அவங்க ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் அதிகம். சோ ஆப்வியஸா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு அதிக ரெவன்யூ வரப்போகுது. பட் கடந்த சில ஆண்டுகளா அவங்களோட சர்வீசஸ்ல இருந்து அவங்களுக்கு அதிக காசு வந்துகிட்டே இருக்கான். ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் அவங்களோட சர்வீசஸ்ல இருந்து மட்டுமே, அதாவது ஐபோன் யூசர்ஸ் iOSல இருக்க ஆப்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்கல, இல்ல ஆப்பிளோட சிஸ்டத்துல இருந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்றாங்கல, இல்ல ஏதோ ஒரு சர்வீஸை வாங்குறாங்கல, அதன் மூலமா வர பணம் மட்டும் மிக வேகமா அதிகமாயிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட லாஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் சர்வீசஸ்ல இருந்து மட்டும் $25 பில்லியன் ஆப்பிள் ரெவன்யூ பார்த்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் ரெவன்யூல 25%க்கும் மேல. சோ ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் கம்பெனில இருந்து ஒரு சர்வீஸ் கம்பெனியா கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஓகேப்பா. இதோட டேக் அவே என்னன்னா, நீங்க ஐபோனை யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் பவர் அதிகம்ன்றது தான் ஒரு பிசினஸ் பர்சனோட பெர்செப்ஷன். ஏன்னா அதுதான் டேட்டா சொல்லுது. ஏன்னா அதனால தான் அவன் பப்ளிக்கா தெரிஞ்சா கூட ரேட்டை ஏத்தி விக்கிறான். பட் இந்தியால எடுத்துக்கோங்களேன், அப்படியே உல்டா. இங்க ஸ்பெண்டிங் பவர் அதிகமா இருக்கவங்க எல்லாம் ஐபோனை வாங்குறது இல்ல. அதுக்கு பதிலா அம்மா அப்பா கிட்ட கெஞ்சி காலேஜ் பசங்க வாங்குறானுங்க. இல்ல கம்மி சம்பளத்துல இருக்க ஆட்களே இஎம்ஐ போட்டு ஐபோனை வாங்குறாங்க. ஈவன் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்தியால வாங்கப்படுற 10 ஐபோன்ல 7 ஐபோன் இஎம்ஐல தான் வாங்குறாங்களாம். அதாவது அந்த ஐபோனை மொத்த காசு கொடுத்து வாங்குற ஸ்பெண்டிங் பவர் இந்த 7 பேர்கிட்ட இல்ல. ஆனாலும் அவன் ஏன் வாங்குறானா, பேங்குக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கட்டி ஏன் வாங்குறானா, ஐபோனை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா நம்புற பழக்கம் இங்க வந்துருச்சு. அதனாலதான் கடனை உடனே வாங்கியாவது ஐபோனை வாங்கிட்டு இருக்கானுங்க. ஒரு போனோ இல்ல உங்களை சுத்தி இருக்க பொருட்களும் தான் உங்களோட மதிப்பை இந்த சமூகத்துல நிர்ணயம் செய்யும்னு நினைச்சீங்கன்னா, அந்த பொருட்களை உற்பத்தி செய்யற முதலாளி உங்களோட அதே மைண்ட் செட்டை வச்சுதான் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான், உங்ககிட்ட விளையாடுவான். நன்றி, வணக்கம்.